இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா சிதெக்கெனோ, the God our righteousness, நமது நீதி உள்ள கர்த்தாவாகிய இந்த யெகோவா சிதெக்கெனோவை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து நீங்க செப்துவகிண்ட்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2 முறை வேதாகமம் முழுவதும் இந்த God of righteousness என்ற இந்த நாமம் வருகிறது. என் அன்பு சகோதரி, வேதாகமத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த God of righteousness குறித்து. இதுல நீங்க செப்துவகிண்ட்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா God our righteousness இல்ல, the Lord is my righteousness. எனது நீதி யாரு? கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது the word was made flesh and dwelt amongst us என்று பார்க்கிறோம். வார்த்தையானது அது நம் மத்தியில் உலாவி நம்மோடு கூட வாழ்ந்தது என்று பார்க்கிறோம். வேர்ட்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நமக்காக அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்து அவர் பரிசுத்தராய் இருந்து அவர் மரித்ததின் காரணமாக தான் நாம் நீதி உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லட்டும். சார்ல்ஸ் கோல்சன் என்ற ஒரு மனிதன், அதாவது the director of prison fellowship என்ற ஒரு அங்கத்தில் சேர்ந்த ஒரு மனிதனை குறித்து நான் வாசித்தேன். இவர் ஹியூமைட்டா பிரிசன் என்ற ஒரு பிரிசனை இவர் விசிட் பண்ண போனாராம். இந்த பிரிசன் ஆனது 20 வருடமாக it was banned as a rotting prison. ஏன் rotting prisonனா, இந்த பிரிசன் ரொம்ப நாற்றம் பிடிச்சு கிளீன்லினஸே இல்லாம ரொம்ப அழுக்கா இருந்து அநேக கோர கைதிகளை இன்மேட்ஸை கொண்டு வருகிற பிரிசனாக இந்த பிரிசன் இருந்ததாம். ஆனால் சமீப நாட்கள்ல என்ன நடந்துச்சா, 3 கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த பிரிசனை அவங்க விலைக்கு வாங்கினாங்களாம். அவங்க கவர்மெண்ட் கிட்ட போய் சொன்னாங்களாம், நாங்க இந்த பிரிசனை டேக் ஓவர் பண்றோம், இந்த பிரிசனை நாங்க பராமரிக்கிறோம் சொல்லிட்டு 3 கிறிஸ்தவ சகோதரர்கள் முற்பட்டார்களாம். கடைசியில கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து இவங்க போயிட்ட பிறகு என்ன செஞ்சாங்களாம், முதலாவதாக இவங்க உள்ள என்ட்ரானோன்னு என்ன செஞ்சாங்களாம், அங்க இருக்கிற எல்லா பிரிசன் டோர்ஸையும் அவங்க திறந்து விட்டாங்க. இந்த மனிதர் இங்க போய் வாட்ச் பண்ணும்போது அவர் பார்த்தாராம், எல்லா பிரிசன் டோர்ஸும் திறந்து கிடந்துச்சான். இங்க இருக்கிற பிரிசனர்ஸ் தான் வாலண்டியர்ஸாவே இருந்தாங்களாம். இந்த ஒரு இன்மேட்டை ஒரு கோர்ட்டு கூட்டிட்டு போகணும்னா கூட கூட்டிட்டு போறது யாருன்னா போலீஸ் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களாம், இந்த இன்மேட்ஸே வாலண்டியர்ஸா போவாங்களாம். அங்க இருக்கிற குக்கிங் யார் பண்ணுவாங்களாம், இதே பிரிசனர்ஸ் செய்வாங்களாம். அங்க இருக்கிற கிளீனிங் யார் பண்ணுவாங்களாம், இதே பிரிசனர்ஸ் வந்து ஷெட்யூல் போட்டு கிளீன் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். இதை பார்த்தோன்னு இவருக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். இவர் ஒரு பிரிசனரை கூப்பிட்டு கேட்டாரா, நீங்க எத்தனை வருஷமா இந்த பிரிசன்ல இருக்கீங்கன்னு. உடனே அந்த பிரிசனர் சொன்னாராம், நான் லைஃப் டைம் பிரிசன்மென்ட், எனக்கு நான் ஒரு பெரிய கொலையை செய்தேன், நான் லைஃப் டைம் பிரிசனராக வந்திருக்கிறேன். உடனே அவர் கேட்டாரா, நீங்க தப்பித்து போய் உங்களுக்கு தோணலையான்ட்டு. உண்மைதான். இந்த இடத்துக்கு உள்ள வந்தோடனே என்ன செஞ்சாங்க, முதல் நாள் நான் உள்ள வந்தோடனே என் கிட்ட இருந்த அந்த ஹேண்ட் கப்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலத்துனாங்க. ஸ்டீல் ஹேண்ட் கப்ஸ் அவங்க கலத்திட்டு அவங்க மாட்டினது ஹேண்ட் கப்ஸ் ஆஃப் லவ், அன்பின் ஹேண்ட் கப்ஸ், அன்பின் சங்கிலிகளால எங்களை கட்டி வச்சாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பிரிசனரை, ஒரு பட்டி சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிசனர் எங்களோடு கூட அட்டாச் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆவிக்குள்ளாக வளர ஆரம்பிச்சோம்னு சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தா. உடனே கேட்டாராம், வேற என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஒரு செக்யூரிட்டி கேமரா எதுவுமே கிடையாது, நாங்க எல்லாரும் இந்த இடத்துல நாங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து ருசித்து இந்த இடத்துல நாங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்க சாப்பிடுவதற்கு முன்பதாக நாங்க கர்த்தருடைய லார்ட்ஸ் பிரேயரை நாங்க சொல்லுவோம், நாங்க பரமண்டல ஜெபத்தை நாங்க சொல்லிட்டு தான் நாங்க சாப்பிடவே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அநேக சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். உடனே அந்த மனிதன் சொன்னானா, இதுக்கே நீங்க இப்படி இருக்கீங்களே, நாங்க மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசனுக்கு நான் கூட்டிட்டு போறேன். இந்த இடத்துல தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய கைதிகளை உள்ள போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, இந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டவான்னு சொன்னாங்க. உடனே இவர் என்ன சொன்னாராம், சரி வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னாராம். அவங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க போனாங்களாம். போற வழினா பாத்தீங்கன்னா அநேக இரும்பு தாழ்பால்கள் நிறைந்த ஒரு பெரிய பெரிய இரும்பு டோர்ஸ், இரும்பு பில்லர்ஸ்னா இருந்துச்சாம். ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன ஒரு பெரிய டோர் ஒன்று இருந்துச்சான். அந்த டோரை இவர் திறக்கட்டுமான்னு கேட்டாரா. உடனே இவங்க ஒன்று சொன்னாங்களாம், இந்த மனிதர் ஒன்று சொன்னார், சரி தரங்கன்னு சொன்னார். உடனே இந்த மனுஷன், இந்த கூட்டிட்டு போன இந்த இன்மேட் சொன்னானா, நீங்க உள்ள போனீங்கன்னா பயந்துடக்கூடாது, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன், இதுதான் ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்ணப்பட்ட பிரிசன், ஸோ நீங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு உள்ள போங்கன்னாராம். உடனே இவரும் உடனே பயத்தோடு கூட இவங்க திறந்தோன்னு உள்ள போனாங்களாம். உள்ள திறந்து பார்த்தா 2 சேர் கிடந்துச்சான், ஒரு டேபிள் இருந்துச்சான், அந்த டேபிள்ல சில பூக்கள் இருந்துச்சான். சைட்ல திரும்பி பார்த்தாராம்,
அங்கே சுவற்றில் ஒரு பெரிய சிலுவை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்ததா. ஹல்லேலூயா. அந்த இன்மேட் சொன்னானா, இந்த இடத்துல தான் மேக்சிமம் டார்ச்சர் அனுபவிச்சாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இந்த இடத்துல எங்களுக்காக மேக்சிமம் டார்ச்சர் அனுபவித்த என் இயேசுவானவரை இந்த இடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மை லார்ட் ஜீசஸ் suffered for me. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் இயேசுவானவர் எங்களுக்காக இதே போன்ற ஒரு அறையில தான் அவர் அதிக கஷ்டத்தை அவர் சந்தித்தார். எங்களை நீதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, எங்கள் நீதி கந்தையா இருந்தபடியால் எங்களை நீதி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, எங்களுக்காக என் இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு அறையில மேக்சிமம் டார்ச்சர் அனுபவிச்சாரு. அதனாலதான் அவர் நினைவாக இந்த இடத்துல மேக்சிமம் டார்ச்சர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க அனுபவிச்ச இந்த இடத்துல அவரை நாங்கள் வைத்திருக்கிறோம் சொன்னாராம். இந்த மனிதன் இதயம் எல்லாம் நொறுங்கி விட்டதாம். வெளியே வந்தோன்னு கேட்டாராம், எத்தனை பேர் இங்க இருந்து வெளியில போயிருக்கிறாங்க, 10 இயர் முடிஞ்சு எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்து வெளியில போயிருக்காங்கன்னு கேட்டாராம். சுமார் 300 பேர் வெளியில போயிருக்காங்கன்னு. திருப்பி பாவம் பண்ணி, அதாவது திருப்பி ஏதாவது கொள்ளை இதெல்லாம் பண்ணிட்டு எத்தனை பேர் உள்ள வந்தாங்கன்னு கேட்டா 2 பேர் தான் உள்ள வந்தாங்களா. ஹல்லேலூயா. திருப்பி வர்ற ஆட்கள் இந்த பிரிசன்ல, இந்த ஹியூமைண்டா பிரிசன்ல ரொம்ப கம்மியா இருக்குதான். Why? Because this prison was filled with Jehovah Sidekino. இந்த prison ஆனது, இந்த ஒரு ஜெயிலானது யாரால் தெரியுமா நிரம்பி இருந்தது? யெகோவா சிதெக்கினோ ஆகிய கர்த்தர் எனது நீதி, நமது நீதியாகிய கர்த்தரினால் இந்த இடம் நிரப்பப்பட்டிருந்தது. அவர் நீதியை நமக்குள்ளாக வைத்தபடியினால் இன்றைக்கு அந்த prison ஒரு கர்த்தரால் நிரப்பப்பட்ட, அவரது அன்பால் நிரப்பப்பட்ட, அவரது நீதியால் நிரப்பப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி பிரதர் இருக்கு? உன் வாழ்க்கை எப்படி சிஸ்டர் இருக்கு? Is it filled with the righteousness of the Lord, or are you filled with self righteousness? உனக்கே நீ நீதி உள்ளவன் நீ நினைச்சிட்டு இருக்கியா, இல்லாட்டா கர்த்தருடைய நீதி உனக்குள்ளாக இருக்கிறதா? இன்றைக்கு சற்று யோசித்து பார். யெகோவா சிதெக்கினோ வாழ்க்கையில வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் வர வேண்டும் என்றால் அவரது நீதியினால் நீ நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, உமது நீதியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. யெகோவா சிதெக்கினோ என் வாழ்க்கைக்குள்ள வாரும் என்று நீ கேட்கும் போது அவர் உன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவார். God bless you.